லோகேஷ் கனகராஜ் தன்னுடைய சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடித்த கூலி படத்தை ஆகஸ்ட் 16 ரிலீஸ் ஆக போகுது. அதற்கான வேலைகளில் ரொம்ப முனைப்பாக இருக்கார். ஒரு பக்கம் போஸ்ட் ப்ரொடக்ஷன் வேலைகள், இன்னொரு பக்கம் இந்த படத்தோட ப்ரோமோ கொடுக்கணும் அப்படிங்கிற அந்த ப்ரொமோஷன் இன்ட்ரடியூஸ் வேலைகள். ஸோ இப்படி அறக்க பறக்க இரவு பகல் பாராமல் உழைத்து கொண்டிருக்கிறார் நம்ம லோகேஷ் கனகராஜ் அவர்கள். இப்போது லோகேஷ் படங்களாகவே இந்த எல்சியூ என்கிற லோகேஷ் சினிமாட்டிக் யூனிவர்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்துருச்சு. அப்புறம் ஸ்டாண்ட் அலோன் படங்களும் வந்துருச்சு. இப்போ ஸ்டாண்ட் அலோன் படங்கள்னால் அவருடைய முதல் படமான மாநகரம், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மாஸ்டர், இப்போ வந்து பார்த்திங்கன்னா கூலி, அதையும் சொல்லலாம். ஏன் அப்படின்னா அவருடைய எல்சியூ படங்கள் கைதி, விக்ரம் 2, லியோ, இந்த 3 படம் அமைஞ்சிருச்சு. இந்த சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை வச்சு இயக்கிற கூலி படம் ஸ்டாண்ட் அலோன் படமா இல்லை வந்து எல்சியூ படமா அப்படிங்கிற அந்த விவாதம் ஒரு பக்கம் ரொம்ப நாளாக போயிட்டு இருந்துச்சு. அதற்கு லோகேஷ் அவர்கள் முற்றுப்புள்ளி வைத்தார். இல்லைங்க, இது வந்து ஸ்டாண்ட் அலோன் படம் தான், இதற்கும் எல்சியூக்கும் சம்மந்தம் கிடையாது, எல்சியூவில் இந்த படம் வராது, சேராது அப்படின்னு சொல்லிட்டாரு. இப்போது அப்போ கூட அவர் மேலே நம்ம சந்தேகப்பட்டோம், அது எதையும் அவர் ரிவீல் பண்ணக்கூடாங்கிற உறுதியாக இருக்கார், அதனால் பொய் சொல்கிறாரு அப்படின்னு. ஆனால் அவர் சொல்லியது 100க்கு 100% உண்மை. கூலி ஸ்டாண்டர்ட் படம் எப்படின்னா அதையும் லோகேஷ் கனகராஜ் திட்டமிட்டு ஒரு விஷயத்தை பண்ணி அதை வந்து நமக்கு விளக்குறார். என்னன்னா, கைதி படத்தில் வந்து நமக்கே தெரியும், கண்ணா ரவின்னு ஒரு ஆர்டிஸ்ட்டு பட்டை கிளம்பியிருப்பார். அதாவது ஒரு போலீஸ் ஆஃபீஸராக இருந்துட்டு நம்ம அர்ஜுன் தாஸ் கும்பல் இருக்குது பார்த்தீங்களா, வில்லன் கேங்கில் வந்து உளவாளியாக இருப்பார். கிளைமேக்ஸில் கூட குத்துப்பட்டு சாவார் பார்த்தீங்களா, அந்த கருப்பு ஆடு, அதாவது வில்லன் கேங்கில் இருக்கும் ஒரு நல்ல கருப்பு ஆடு, அவர் தான் கண்ணா ரவி. ஸோ அவர் கைதிலேயே இறந்துடுவார். ஸோ அப்படி பார்க்கும்போது கைதி எல்சியூ, கண்ணா ரவி எல்சியூவில் இறந்துடுறாரு இல்லைங்களா. இப்போது கூலி படத்துலையும் அவர் மிக மிக முக்கியமான ஒரு கதாபாத்திரத்தில் நடிக்க வைத்திருக்கிறார் லோகேஷ் அவர்கள். இது குறித்து அவரே சொன்னதுன்னா, எல்சியூவில் வந்து கண்ணா ரவி கதாபாத்திரம் வந்து கைதிலேயே இறந்துடும், பட் இறக்கலன்னா அவர் வந்து ஒரு நல்ல ஆர்டிஸ்ட்டு, அவர்கிட்ட வந்து நிறைய பொட்டன்ஷியல் இருக்குது, கெப்பாசிட்டி இருக்குது, அதை நான் ரிவீல் பண்ணணும், அதை நான் யூஸ் பண்ணிக்கணும்னு நினைக்கும் போது தான் கூலி படத்தில் அவரை யூஸ் பண்ணிக்கலாம், ஸ்டாண்ட் அலோன் படம் தானே, ஸோ ஒரு புது கேரக்டரில் அவர் நடிக்க வைக்கலான்னு இந்த படத்தில் நடிக்க வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ இதன் மூலம் கண்ணா ரவிக்கு வாய்ப்பு கொடுத்ததெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் கூலி படம் எல்சியூ கிடையாது, ஒரு ஸ்டாண்ட் அலோன் படம் என்பதை மீண்டும் மீண்டும் தெளிவாக உறுதிப்படுத்தி விட்டார் நம்ம லோகி.